நம்ம தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அண்ணாவோட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பீப்புள்ஸ் வந்து ரஜினி கமலாலே வந்து இந்த அரசியல்ல வந்து வின் பண்ண முடியல, விஜய் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அதாவது கமல் ரஜினிலாம் வந்து பாத்தீங்கன்னா 72 வயசுக்கு மேல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கமல் வந்து வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதுல நடிக்க போயிட்டாரு. அவருக்கான இது வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்களும் அதை நோக்கி போயிட்டாங்க. பட் ரஜினி அவர்கள் வந்து பார்த்தோம்னா வாரம் சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் தான் ஏமாத்தி விட்டுட்டாரு. பட் நம்மளோட தளபதி அப்படி இல்லை. சோ கிட்டத்தட்ட ஒரு பீக்ல இருக்கும்போது அவரோட இதை எல்லாமே விட்டுட்டு சோ எனக்கு வந்து நடிப்பு வேண்டாம், என்ன வளர்த்தெடுத்து தமிழ் சினிமா அதாவது தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு இது பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுனால அரசியலுக்கு ஆரம்பிட்டு ஒரு 150 crore சம்பளத்துல இருந்து விட்டுட்டு வராருன்னா பாத்துக்கோங்க அவர் மக்களுக்கு இந்த மாதிரி நல்லது செய்வாருங்கிறது. சோ இந்த மாதிரி நீங்க அப்டேட்ஸ் நம்ம தமிழக வெற்றி கழகம் பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சோ நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். சோ ஆமா விஜய் அப்படிங்கிற ஒரு கூத்தாடி கிட்ட போயிட்டு நாட்டை கொடுக்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த ஒரு கூத்தாடி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எந்த ஒரு பீப்புள் வந்து சொன்னாங்க இந்த ஒரு ஹீரோவோ இல்லடா அப்படிங்கும்போது அவர் நம்பர் 1 ஹீரோ வந்து நின்னாரு. தமிழ்நாட்டுல அதிக சம்பளம் வாங்குற இடத்துல வந்து நின்னாரு. இப்ப அதே மக்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து விமர்சனம் பண்ற அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆமாடா நாங்க ஒரு கூத்தாடியாவே இருந்துக்கிறோம், பட் நாங்க மக்களுக்கு செய்ய போற நீங்க எவ்வளவு நாள் அதிமுக திமுக பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ஆப்போசிட்டா நாங்க பண்ணி காட்டுறோம். அப்போது மக்கள் எங்களை ஏத்துக்கிடும் போது நீங்களே சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு கட்சி அப்படிங்கிறது தமிழகத்துல இல்லை அப்படிங்கிறத சோ இந்தியா லெவல்ல பேச வைக்க எங்களோட தளபதி விஜய் அண்ணா. சோ நீங்க நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி ரொம்ப அப்டேட்ஸ் பாத்துக்கணும், இந்த மாதிரி கருத்துக்கள் தமிழக வெற்றி கழகம் பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோ அடுத்த கட்ட நாளை இதுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சோ இப்ப சினிமால வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து விலக போறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அதாவது 16 படத்துக்கு அப்புறம் யார் இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு மெயின் ரோலா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா சோ கிட்டத்தட்ட தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு ஒரு படம் வந்தாலுமே நின்று ஓடணும் அப்படின்னா அது விஜய் அண்ணா படம் மட்டும்தான். மித்த எல்லாரும் படமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. சோ அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து பாத்தீங்கன்னா அதாவது அஜித்தோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கு தான் பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா போய்கிட்டு இருந்துச்சு. சோ அந்த இடத்துக்கு யாராலுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமா வட்டாரத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அண்ணா பத்தி நிறைய அப்டேட்ஸ் வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களை இப்ப தேடும் வேட்டையில வந்து இப்போ நம்ம விஜய் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அது யார் யார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரிட்டையர்ட் IPS IAS அது போக சமூக அக்கறை பண்ணிக்கொண்ட அதாவது அந்த மாதிரி பீப்புள்ஸ் அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களா வைக்கும்போது சோ பீப்புள்ஸ் கூட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல உங்களோட ஊர்ல எந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்களோட பேரை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளோட கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி சோ அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை வின் பண்ணணும் அப்படின்னா சோ எந்த மாதிரினா பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து சொல்லலாம். சோ அது போக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வரும். நம்ம தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ அந்த ஒரு நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது வந்து வந்திருக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது. அது எந்த கட்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டோட தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு இல்லைங்களா, வேல்முருகன் அவங்களோட கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது அதுவும் TVK தான் வருது. சேம் நேம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் அண்ணா அவர்களோட கட்சிக்கும் வருது அப்படிங்கும்போது TVK அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல. சோ இதை எதிர்த்து நாங்க வந்து தேர்தல் ஆணையம் இந்த ஒரு பேரை கொடுக்காது, நாங்க வந்து இதை எதிர்த்து நாங்க வந்து மேல்முறையீடு பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு என்ன மாதிரி ஒரு இது வரும் அப்படிங்கறத பத்தி தெரியல. பட் தமிழ்ல தான் நேம் அப்படிங்கறது பார்ப்பாங்க, அதை விட இங்கிலீஷ்ல தான் DMK ADMK சோ இந்த மாதிரி பேர் வந்து அதிகமான பீப்புள்ஸ் சைடு போகும்போது எந்த மாதிரி பேர் வந்து இது விஜய் அண்ணாவோட கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியல. ரிசல்ட் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தளபதி விஜய் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.